அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். எல்லா விஷயமும் ஜெயம், மன ரீதியாக நம்பிக்கை, பெரிய அளவுக்கு சந்தோஷம், புது முயற்சிகளில் இருந்த தடைகள் சிறிது காணப்படும். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். வேலைக்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கை தரும். முடிந்தால் பெருமாளுடன் குரு வழிபாடு, ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். தேகாரக்கத்தில் கண்டிப்பாக இடது பக்க தேகாரக்கம், இதே பகுதி இடது பக்க இருக்கக்கூடிய உறுப்புகளில் சிறு பாதிப்புகள் கூட தேவையில்லாத பெரிய அளவுக்கு கஷ்டத்தை தரும். உடல் ரீதியாக அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களில் கடகம். ப்ரமோஷன் தடை நீங்கும். புது உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் தரும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். துணை அல்லது துணைவியார் இடத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய பிராப்தம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். அந்த பிராப்தம் அனுகூலத்தை தரும். நீங்கள் எந்த காரியத்திற்காக அந்த பயணங்களை மேற்கொள்கிறீர்களோ அந்த காரியம் வெற்றி ஏற்படும். புது படிப்புக்கு செல்லக்கூடிய பிராப்தம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படும். 7.5 சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த அமைப்பு உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தையும், ஒரு தொலைதூர பயணத்தையும் கொடுக்கும்.